எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பன்னாலை அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 22 பரப்பு காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இது ஒரு பண்ணை காணி. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. நிறைய காணொலிகள் தொடர்ச்சியாக இலங்கை முழுவதுமே விற்பனைக்காக போட்டு கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய சேனல் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். ஆகவே என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் எங்கள் நிலம் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய டிக்டாக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் நிலம் அப்படின்னு சொல்லி டிக்டாக் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஒன்றில் நீங்கள் பார்க்க தவறினாலும் ஏதாவது ஒன்றில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இப்போ நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நாங்கள் சரியாக எந்த இடத்துல நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை சந்தியில் தான் நிற்கிறோம். இந்த தெல்லிப்பளை சந்தியில் இருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூனியன் கல்லூரி இருக்குது. யூனியன் கல்லூரிக்கு போகின்ற இந்த பிரதான வீதியினூடாக ஒரு குறிப்பிட்ட தூரம் நாங்கள் போனோம்னு சொன்னால் வலது கை பக்கத்தில் மகாஜன கல்லூரி வரும். இந்த மகாஜன கல்லூரியையும் நாங்கள் தாண்டி திருப்பி போனோம்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் தூரம் போனோம்னு சொன்னால் அதே வலது கை பக்கத்தில் ஒரு பச்சை கலர் பெயிண்ட் அடித்து ஒரு ஃபுட் சிட்டி ஒன்று வரும். அதையும் தாண்டி நாங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் நாங்கள் போய் கொண்டிருக்கும்போது அதே வலது கை பக்கத்தில் கீழே 3 கடையும் மேலேயும் 3 கடை, ஒரு மாடி கடை பகுதி கொண்டு வரும். அந்த கடை பகுதிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வலது கை பக்கத்திலேயே ஒரு தார் பாதை ஒன்று திரும்புது பாருங்கள். இந்த பாதையை சொல்கிறது பொன்மலர் வீதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீதி ஒன்றாக நாங்கள் அந்த காணிக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் போக வேண்டியிருக்கும். நீங்கள் காணொலியை ஓட விடாமல் பார்த்து கொண்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பாதையினுடைய அமைப்புகள் தெரியும். இந்த பாதையால் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் போய் கொண்டிருக்கும் போது இந்த தார் பாதையினுடைய வலது கை பக்கத்தில் ஒரு பாதை ஒன்று வரும். இந்த பாதையால் திரும்பாதீங்க. அப்படியே போனீங்கன்னா இடது கை பக்கத்தில் ஒரு பெண்ட் ஒன்று வருது. இந்த பெண்டால் நீங்கள் திரும்பி ஒரு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னு சொன்னால் திருப்பி வலது கை பக்கத்தால் ஒரு பெண்ட் ஒன்று வருது பாருங்கள். இந்த பெண்டால் நீங்கள் திரும்பி கொஞ்சம் நேராக போக வேணும். இதால் ஒரு குறிப்பிட்ட தூரம் போகணுன்னு திருப்பியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடது கை பக்கத்தால் ஒரு பெண்ட் ஒன்று திரும்புது பாருங்கள். இதால் திரும்பணும். நீங்கள் இந்த காணொலியை வடிவாக பார்த்தீங்கன்னு சொன்னாலே இந்த காணிக்கு ஈஸியாக போயிடுவீங்க. திருப்பி நேராக போன உடனே திருப்பியும் வலது கை பக்கத்தில் ஒரு பெண்டோடு திரும்புது பாருங்கள். இதால் இப்படி நேராக போனீங்கன்னு சொன்னால் இங்கால இடது கை பக்கத்தில் ஒரு பெரிய கேட்டோட, கருப்பு கலர் கேட்டோட 2 முன்னுக்கும் மதில் கட்டியிருக்கு. இதான் அந்த காணி. இப்போ நாங்கள் பாதை உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். பாதை உங்களுக்கு விளங்கியிருக்கும். நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக விளங்கி போயிடுவீங்க. இந்த காணிக்கு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பக்கங்களால் பாதைகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இந்த வழி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முன்னுக்கு மதில் கட்டி டபுள் கேட் போட்டிருக்காங்க. பெரிய கருப்பு கலர் கேட் போட்டிருக்காங்க. கீரிமலை, அளவட்டி, பன்னாலை, அது மாதிரி தெல்லிப்பளை 4 பக்கங்களாலையும் இந்த காணிக்கு வரலாம். நீங்கள் 4 பக்கம் பாதைகள் எல்லாம் இருக்குது. எந்த பக்கத்தாலையும் நீங்கள் வரலாம். ஆனால் நான் காட்டிய தெல்லிப்பளை பகுதியால் வந்தீங்கன்னா உங்களுக்கு இலகுவாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடு இருக்குது. இதில் ஒரு ரூம் இருக்குது, ஒரு கிச்சன் இருக்குது. இங்கே வேலை செய்கிறார்கள் தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடு கட்டியிருக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு வீடு தான். மற்றது அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஸ்டோர் ஒன்று இருப்பாரு. இது ஒரு பெரிய ஸ்டோர் ஒன்றுக்காக கட்டிட்டு அப்படியே குறையா நிற்கிது. ஆனால் இதை நீங்கள் வீடாகவும் கட்டிக்கொள்ளலாம். ஃபுல்லாகவே நல்லபடியாக தூணெல்லாம் நல்ல பிளப்பாக போட்டு கட்டியிருக்கிறாங்க. நீங்கள் தேவைன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான கிழக்கு வாசல் வீடாக இதை மாற்றி அமைத்து கொள்ள முடியும். நல்ல ஒரு வீடாக கட்டலாம். உங்களுக்கு பாருங்கள், அவ்வளோ பெரிய கட்டிடம் பாருங்கள். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த கட்டடத்தை கட்டி அமைச்சு பாவச்சு கொள்ளலாம். இதுக்குள்ளேயே இப்போ 2 ரூம் பிரிச்சிருக்காங்க. தொங்கலில் ஒரு ரூம் ஒன்று நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி இங்கே பக்கம் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் குழாய் கிணறு இருக்குது. 2 குழாய் கிணறுகள் இருக்குது. இதில் ஒரு குழாய் கிணறு ஒன்று இருக்குது. நான் இன்னொரு குழாய் கிணறு உங்களுக்கு கொண்டே காட்டுறேன். அதே மாதிரி இந்த ரூம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளாட் அடிச்சிருக்கு. இதில் ஒரு ரூம் ஒன்று கட்டியிருக்காங்க பாருங்கள். நல்ல பெரிய ரூம் எல்லாமே. சுற்றி வர பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்கிரீட் தூண் போட்டு கிழுவந்தடியால் அரிசியாக அடைச்சிருக்காங்க. கிழுவந்தடியால் அடைச்சி முன்னுக்கு மட்டும்
மதில் கட்டி கேட் போட்டிருக்காங்க. மற்ற தண்ணி டேங்க் 2 தண்ணி டேங்க் வைக்கக்கூடிய மாதிரி கட்டியிருக்கிறாங்க தண்ணி டேங்க் கட்டிடத்தை. அதே மாதிரி இதுலேயும் ஒரு ரூம் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளாட் பண்ணி ஒரு ரூம் ஒன்று கட்டியிருக்காங்க. மேலேயும் வந்து நீங்கள் மாடி கட்டலாம், அதை மாடி கட்டக்கூடிய மாதிரி ஸ்ட்ராங்காக ஃப்ளாட் பண்ணி தான் கட்டியிருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதை வந்து நீங்கள் ஒரு மாடி வீடாக கட்டி அமைத்து கொள்ளலாம், அந்தளவுக்கு அதை ஸ்ட்ராங்காக வந்து கட்டியிருக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை, நீங்கள் நேரடியாக போய் பார்வையிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் டாய்லெட் வசதி இருக்குது. மேலே வந்து டபுள் டேங்க் வைக்கக்கூடிய மாதிரி தண்ணி டேங்கும் வந்து அடிச்சிருக்கிறாங்க. காணிக்குள்ளே பயன் தரக்கூடிய மரங்கள் வந்து எக்கச்சக்கமான மரங்கள் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு விவரங்களாக பார்த்து கொண்டு வரலாம். காணொலியை வந்து நீங்கள் ஊட விடாமல் பார்த்து கொண்டு வாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 22 பரப்புகள் இருக்குது. வேலையாட்கள் தங்கக்கூடிய மாதிரியான ரூமுகள், கிச்சன் எல்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து காணி எடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கேயே அவங்க தங்கியிருந்து வேலை செய்யக்கூடிய மாதிரி எல்லா வசதிகளும் வந்து காணிக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வேலையாட்கள் குளிக்கக்கூடிய மாதிரியான ஒரு குளியல் தொட்டியும் இருக்குது. இதுக்குள்ளே வந்து ஒரு குழாய் கிணறும் இருக்குது. இது வந்து 2வது குழாய் கிணறு. தொட்டியெல்லாம் கட்டி சுற்றி வர வந்து நல்லா அறிக்கையாக வந்து அடைச்சிருக்கிறாங்க. 2 குழாய் கிணறுகள் இருக்குது. நல்ல ஒரு அமைப்பான ஒரு பண்ணை காணியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து எடுத்து ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை, கூடுதலாக எல்லா வேலையும் செய்யப்பட்டிருக்கு. அந்த வீடை மட்டும் நீங்கள் வந்து அந்த பில்டிங்கை வந்து நீங்கள் வந்து கட்டி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் மற்றும்படி மிச்ச வேலையெல்லாம் முடிக்கப்பட்டிருக்குது. நிறைய பயன் தரக்கூடிய மரங்கள் இருக்குது. ஒவ்வொரு விவரங்களாக நாங்கள் வந்து பார்த்து கொண்டு வரலாம். தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 120 தென்னை மரம் வந்து வச்சுருக்குறாங்க. 3 வருஷ கண்டுகளாக இருக்குது. எல்லாமே வந்து 3 வருஷ கண்டுகளாக இருக்குது. கமுகு மரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 800 கமுகு மரம் மட்டும் இருக்குதுங்க. உண்மையாக வந்து காய்ச்சின்னு சொன்னால் நல்ல பலன் தரக்கூடிய மாதிரியான கமுகு மரங்கள் 800 கமுகு மரம் வச்சுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமரம் வந்து 15 மாமரங்கள் இருக்குது. தேசி மரம் வந்து 40 தேசி மரம் இருக்குது. கொய்யா வந்து 5, விழா வந்து 2, கஜு மரம் 3, வாழை மரம் வந்து 20 வாழை மரம் இருக்குது. தேக்கு மரம் 4 தேக்கு மரம் இருக்குது. அதே மாதிரி அம்புர்லங்கா மரம் வந்து இருக்குது 4 மரம். ஜம்பு மரம் வந்து ஒரு ஜம்பு மரம் இருக்குது. தண்ணி லைன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து திறந்து விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி லைன்லாம் மரங்களுக்கு போய் சேரக்கூடிய மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ தான் இதுக்குள்ளே இருக்கிற மரங்கள். மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கோழிக்கூடு 2 பிரிவாக வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. கோழிக்கூடு வந்து மற்றது வந்து ஆடுகள் வளர்க்கக்கூடிய ஆட்டுப்பட்டி தான் இது. நல்லா நீட்டாக அடிச்சிருக்கிறாங்க பாருங்கள். நல்ல உயரமாக ஆடுகளுக்கு சுவாத்தியமாக இருக்கக்கூடிய மாதிரி சுற்றி வர காற்றோட்டமாக அந்த பலகையை வச்சு செட் பண்ணி அடிச்சிருக்கிறாங்க பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழிக்கூடு வந்து இங்காலயம் வந்து கோழிக்கூடு இருக்குது. இந்த பக்கம் வந்து கோழிக்கூடு நல்ல அறிக்கையாக வந்து அடைச்சிருக்காங்க. அதாவது வந்து 10க்கு 10 சதுர வடிவில் வந்து அடைச்சிருக்காங்க. 4 கூடு இருக்குது இந்த சைடில். அந்த சைடில் 2 கூடு, மொத்தம் 6 கூடுகள் இருக்குது. நிறைய கோழிகள் வளர்க்கக்கூடிய மாதிரியான அமைப்பில் வந்து அடைச்சிருக்காங்க. நீட்டாக இருக்குது அந்த பாருங்கள், வேலைப்பாடு நல்ல நீட்டாக இருக்குது. தண்ணி லைன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒவ்வொரு மரங்களுக்கு மீட்ட மாதிரியான டைக்க வந்து ஒரு மரங்களுக்கு தண்ணி லைன் எல்லாம் செஞ்சுருக்கு. நீங்கள் வந்து தண்ணியை திறந்து விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சுற்றி அடிக்கக்கூடிய மாதிரி செட் பண்ணியிருக்குது. அதே மாதிரி இந்த ஆடு மாடுகளுக்கு கோழிகளுக்கு வந்து தீவனங்கள் வச்செடுக்கக்கூடிய மாதிரி பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு ஸ்டோர் ஒன்று கட்டியிருக்காங்க. இந்த ஸ்டோருக்குள்ளே வந்து அதுக்குரிய பொருட்களை வந்து சாப்பாட்டு பொருட்களை வந்து வச்செடுக்கக்கூடிய மாதிரி இந்த ஸ்டோர் இருக்குது. அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மாட்டுப்பட்டி, மாடு வளர்க்கக்கூடிய மாதிரியான மாட்டுப்பட்டி செட்டப்பில் வந்து அடிச்சிருக்காங்க. அது உள்ளுக்குள்ளே வந்து சாப்பாடு போடக்கூடிய மாதிரி நடுவில் வந்து ஒரு தொட்டி வடிவில் கட்டியிருக்காங்க. சாப்பாடுகள் வந்து நீங்கள் போட்டுவிட்டு அது சாப்பிடக்கூடிய மாதிரி. அங்கால வந்து மாடு தண்ணி குடிக்கிறதுக்குரிய தொட்டியும் கட்டியிருக்காங்க. மாடுகள் தண்ணி குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா வசதியாகவும் வந்து நீட்டாக வந்து செய்து வச்சுருக்காங்க. வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தென்னை மரங்கள் வந்து 3 வருஷ கண்டுகளாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு நல்ல பயன் தரக்கூடிய மாதிரி இருக்கும். தென்னை மரங்கள் கிட்டத்தட்ட 120 தென்னை மரங்களும் பாருங்கள் நல்ல பயன் தரக்கூடிய மாதிரி இருக்குது. 800 பாக்கு மரங்கள் இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பலன்களை தரக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரப்பினுடைய விலை வந்து 21 லட்சம் ரூபா சொல்கிறார் இந்த காணியினுடைய உரிமையாளர். ஆனால் வந்து இது பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாகத்தான் இருக்குது. வந்து நீங்கள் அவரோட கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். விலையை பற்றி யோசிக்க தேவையில்லை. நான் இதில் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை தரேன். நீங்கள் வந்து அவரோட கதைச்சி பேசி இந்த காணியை நேரடியாக போய் பார்வையிட்டு இதனுடைய ஆவணங்கள் எல்லாம் பார்வையிட்டு இந்த காணியை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை.
விலையும் வந்து நீங்கள் வந்து யோசிக்க தேவையோட கதைச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் கதைச்சி பேசி எடுக்கலாம். இதே மாதிரி உங்கள்கிட்டையும் வந்து காணிகள் வீடுகள் வந்து விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் விளம்பர சேவை அப்படின்னு சொல்லி என்னுடைய தொலைபேசி இலக்கங்களை தாரன் எனக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளையும் வந்து நீங்கள் வந்து என்னுடைய தளத்தில் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ள முடியும். முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. நிறைய காணொலிகள் தொடர்ச்சியாக போடுறோம். டிக்டாக் சேனல் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இருக்குது, அதையும் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.